ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2026 வரை. குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி, வேலை, குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும். எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும். எனவே குரு பெயர்ச்சி 2025 2026 குரு ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது. இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது. மே 2025 மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடகராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார். குறிப்பாக மிதுனம், துலாம், தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார். 2025 மற்றும் 2026 ஆண்டில் குரு பயணம். இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும். குரு பகவான் மே 2025 மிதுன ராசியில் நுழைகிறார். அது அறிவுசார் ஆய்வு, தகவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது. மிதுனம் என்பது கருத்துக்கள், நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் பெயர்ச்சி அடைய உள்ளார். இந்த பெயர்ச்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுனம் குரு பகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு. மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகமுள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலாம் ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது. இந்த அடிப்படையிலும் சனி, ராகு, கேது பெயர்ச்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் தரப்பட்டுள்ளது. வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. குரு பெயர்ச்சி 2025 5வது மற்றும் 7வது மற்றும் 9ஆம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபராசியிலும் பெயர்ச்சித்து வருகிறார். இப்போது மே 15 அன்று ரிஷபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை 2:30 மணிக்கு புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதுன ராசியில் மாறுகிறார். ஒரு ராசியில் சுமார் 13 மாதங்கள் பெயர்ச்சிப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும். குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது. இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள். இது தவிர தனுசு மற்றும் மிதுன ராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்சநிலையில் உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது. குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள், மகிழ்ச்சி, வீடு, செல்வம், செழிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது. குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை. இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுப காரியங்கள் தடைபடுகின்றன. மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம், தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும். இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம். குரு பகவான் ஒரு சுப கிரகம். இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது. இது சமூக நம்பிக்கைகள், மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது. இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை
பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும். இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும். குரு பயிற்சி 2025 பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும். நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம். இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே குரு 2025 மற்றும் 2026 உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும். மேசராசி, ரிஷபராசி, மிதுனராசி, கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி மற்றும் மீனராசி. குபேர யோகம் இந்த 12 ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம். கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆவார். குரு பயிற்சி 2025 படி உங்கள் ராசியில் 12வது வீட்டிற்குள் நுழைகிறார். இதனால் குரு 12ஆம் வீட்டிற்கு செல்வதால் நல்ல வேளையில் பணம் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்கும். நீங்கள் பல நல்ல செயல்களை செய்வீர்கள். வழிபாடு, மதம், ஆன்மீக யாத்திரைகள் மற்றும் சமூக நன்மைகளுக்காக பணத்தை செலவிடுவீர்கள். உங்களுக்கு மனநிறைவை தருவதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் மரியாதையுடன் பார்க்கப்படுவீர்கள். மத பயணங்கள் மற்றும் நீண்ட பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் இருக்கும். முழு மனதுடன் முயற்சி செய்தால் வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கொழுப்பு தொடர்பான பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அல்லது வயிற்று நோய்களால் பாதிக்கப்படலாம். குரு பகவான் 4ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் சில செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வளங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும். வீட்டு விசேஷங்களில் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் மாமியாரிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அக்டோபரில் குரு உங்கள் ராசிக்குள் நுழையும் போது உங்களுக்கு நல்ல பலனை தரும். நல்ல கல்வி, நல்ல செல்வம், குழந்தைகள், திருமண வாழ்க்கை, வியாபாரம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றில் நல்ல பலன்கள் பெறுவீர்கள். மற்றும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களை தரும். டிசம்பரில் குரு வக்ர நிலையில் 12வது வீட்டிற்குள் நுழைவதால் உடல்நல பிரச்சனைகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதே சமயம் அவரது விசேஷ பார்வைகளான 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே 4, 6, 8ஆம் இடத்தில் பாதிக்கின்றன. இத்தகைய அமைப்பின் காரணமாக இது உங்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் இதிலும் முழு கவனம் முக்கியமாக தேவைப்படும். அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். உரிய பாராட்டுகள் கிட்டும். அதே சமயம் ஒருபோதும் அவசரமும் அலட்சியமும் கூடாது. அரசியல்வாதிகள் அனுமதியில்லாத எந்த செயலையும் செயல்படுத்த வேண்டாம். புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும். அதில் வரட்டு கௌரவம் பார்க்க வேண்டாம். குடும்பத்தில் நிம்மதி சூழல் நிலவும். தம்பதிகளுக்குள் தர்க்கம் தவிர்த்தால் அந்யோன்யம் உருவாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ஆடை ஆபரணம் சேர்க்கை ஏற்படும். பழைய கடன்கள் சுலபமாக பைசலாகும். யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம். செய்கிற தொழிலை எதுவானாலும் அதில் நேரடி கவனமும் நேர்மையும் முக்கியம். யாருக்காகவும் தெரியாத தொழிலில் இறங்க வேண்டாம். பங்கு வர்த்தகம், சூதாட்டம், பந்தயங்களில் முதலீடு தவிருங்கள். அரசியலில் இருப்பவர்கள் அமைதியான செயல்கள் முக்கியம். யாருடைய தவறான வழிகாட்டுதலுக்கும் தலையசைக்க வேண்டாம். அரசு துறைகளில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் தொடர்ச்சியாக வரும். பணி சார்ந்த கோப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். கலைப்படைப்பு துறையினருக்கு அரசு வழி பாராட்டு, பெருமைகள் கிட்ட வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் மறதியை மறக்க எதையும் அர்த்தம் உணர்ந்து படிப்பது அவசியம். இரவு நேர பயணங்களில் இருட்டான இடங்களில்
தனியே இறங்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் தோள்பட்டை வலி, முதுகு தண்டு வட உபாதை, தூக்கமின்மை பிரச்சனைகள் வரலாம். இஷ்ட மகானை எப்போதும் கும்பிடுங்கள். தென்குடி திட்டை திருத்தலம் சென்று ஆராதித்து வருவது வாழ்வை தித்திக்க செய்யும். குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள். குருவின் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உறவுகளில் சுய சோதனையை ஊக்குவிக்கிறது. இது கடகராசிக்காரர்களை உணர்ச்சி சமநிலை மற்றும் உள் நல்லிணக்கத்தில் கவனம் செலுத்த தூண்டுகிறது. இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை முன்னுரிமைப்படுத்தவும், புரிதல் மற்றும் பச்சைத்தாபத்தை வளர்க்கவும் ஊக்குவிக்கப்படலாம். 12ஆம் வீட்டில் ஆன்மீக தொடர்பு கடகராசிக்காரர்கள் உறவுகளில் ஆழமான அர்த்தத்தை கண்டறிய உதவும். மேலும் சில சவாலான காலங்களில் குடும்ப உறுப்பினர்களை ஆதரிக்கும் புதிய விருப்பத்தை உணரலாம். காதல் உறவுகளில் இந்த பெயர்ச்சி உணர்ச்சி ரீதியாக நெருக்கத்தையும் பச்சைத்தாபத்தையும் ஊக்குவிக்கிறது. தம்பதிகள் திறந்த மற்றும் நேர்மையான தகவல் தொடர்பிலிருந்து பயனடைவார்கள். குறிப்பாக அவர்கள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அல்லது கவலை தீர்த்து கொண்டால். ஒன்றியவர்களுக்கு 12வது வீட்டில் உள்ள குரு காதல் மீதான மெதுவான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது. ஏனெனில் கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி ஆழத்தையும் ஆன்மீக தொடர்பையும் மதிக்கும் கூட்டாளர்களை தேடலாம். பகிரப்பட்ட மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் சமூக தொடர்புகளை உருவாக்குவதற்கும் இது ஒரு சாதகமான நேரம். குறிப்பாக உள்நோக்கம் அல்லது ஆன்மீக விவாதங்களை பாராட்டப்படுவார்கள். தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கை. 12வது வீட்டில் குருவின் செல்வாக்கு கடகராசி பூர்வீகவாசிகள் தங்கள் தொழில்முறை இலக்குகள் மற்றும் லட்சியங்களை மறுபரிசீலனை செய்ய ஊக்குவிக்கும். இந்த பெயர்ச்சி பெரும்பாலும் ஆழமான மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் வேலையை தொடர ஒரு விருப்பத்தை தருகிறது. மேலும் கடகராசிக்காரர்கள் கல்வி, குணப்படுத்துதல், ஆன்மீகம் அல்லது சமூக சேவைகளில் தொழில்களில் ஈர்க்கப்படலாம். ஏற்கனவே இந்த துறைகளில் இருப்பவர்கள் 12ஆம் வீட்டில் குருவின் ஆன்மீக ஆற்றலுடன் நெருக்கமாக இருந்திருந்தால் ஒரு நிறைவை அனுபவிக்கலாம். மற்ற தொழில்களுக்கு இந்த பெயர்ச்சி சுய பரிசோதனையை உருவாக்குகிறது. அங்கு கடகராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை பாதை அவர்களின் வாழ்க்கை நோக்கத்தையும் நீண்டகால மகிழ்ச்சியையும் பிரதிபலிக்கிறதா என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டிய அவசியத்தை உணருங்கள். நிதி மற்றும் செல்வம். குருவின் 12வது வீட்டில் அமைந்திருப்பது நிதியை கவனமாக நிர்வகிப்பதில் கவனத்தை ஈர்க்கும். 12வது வீடு செலவுகள் மற்றும் சில நேரங்களில் எதிர்பாராத நிதி வெளியேற்றங்களுடன் தொடர்புடையது. எனவே கடகராசி பூர்வீகவாசிகள் ஒழுக்கமான பட்ஜெட்டை பயிற்சி செய்வது, அதிக செலவு செய்வதில் கவனமாக இருப்பதுவும் முக்கியம். இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் தங்கள் நிதி முன்னுரிமையை மறுபரிசீலனை செய்ய ஊக்குவிக்கப்படலாம். ஆடம்பர செலவுகளை விட தேவைகள் மற்றும் சேமிப்பில் கவனம் செலுத்தலாம். இங்கு குருவின் செல்வாக்கு கல்வி, தொண்டு அல்லது ஆன்மீக வளர்ச்சி போன்ற அர்த்தமுள்ள பகுதிகளில் செயல்படுவதை ஊக்குவிக்கிறது. இந்த பயிற்சி உடல்நலம் அல்லது வெளிநாட்டு பயணம் தொடர்பான எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரக்கூடும். எனவே சேமிப்பு தொகையை ஒதுக்கி வைப்பது புத்திசாலித்தனம். காப்பீடு அல்லது ஓய்வூதிய திட்டங்கள் போன்ற நீண்டகால பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முதலீடு செய்வது ஸ்திரத்தன்மை உணர்வை தரும். நல்வாழ்வு, ஆன்மீகம் மற்றும் கல்வி தொடர்பான துறைகளில் ஈடுபடுபவர்கள் நிலையான வளர்ச்சியை காணலாம். ஏனெனில் குருவின் ஆற்றல் அதன் ஆன்மீக மற்றும் சேவை சார்ந்த இயல்புடன் ஒத்துப்போகும் முயற்சிகளை அதிகரிக்கிறது. கல்வி மற்றும் கற்றல். 12வது வீட்டில் குருவின் செல்வாக்கு உயர்கல்வி மற்றும் சுய கண்டுபிடிப்பை வளர்க்கும் கல்வி நோக்கங்களுக்கு சாதகமாக உள்ளது. உளவியல், மருத்துவம், ஆன்மீகம் மற்றும் மொழிகள் தொடர்பான படிப்புகளில் ஈடுபடும் கடகராசிக்காரர்கள் வெற்றியையும் நிறைவையும் காண்பார்கள். இந்த காலம் கடகராசிக்காரர்கள் தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அல்லது வெவ்வேறு கலாச்சார கண்ணோட்டங்களை ஆராயும் கல்வி நோக்கங்களில் ஈடுபட ஊக்குவிக்கிறது. தொழில் வல்லுநர்கள் இந்த பெயர்ச்சி உடல்நலம், நல்வாழ்வு, சுய உதவி தொடர்பான துறைகளில் நிபுணத்துவம் பெற உதவுகிறது. குருவின் உள்நோக்கு இயல்புடன் ஒத்துப்போகும் படிப்புகள்
பட்டறை அல்லது சான்றிதழ்கள் தனிப்பட்ட முறையில் மற்றும் தொழில் ரீதியாக நீண்டகால நன்மைகளை வழங்க முடியும். தியானம் முழுமையான ஆரோக்கியம் அல்லது உணர்ச்சி நுண்ணறிவு போன்ற துறைகளில் சுய ஆய்வு, ஆராய்ச்சி அல்லது ஆன்லைன் படிப்புகள் கடகராசிக்காரர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை பயணங்களை மேம்படுத்தும் ஆழமான நுண்ணறிவை வழங்கும். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு. குரு 12வது வீட்டில் சஞ்சரிக்கும் போது கடகராசி பூர்வீகவாசிகள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் கவனத்துடன் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த காலகட்டம் மனநலனை வலியுறுத்துகிறது மற்றும் எந்த ஒரு அடிப்படை உடல்நல பிரச்சனைகளையும், குறிப்பாக மன அழுத்தம் அல்லது உணர்ச்சி ரீதியாக அழுத்தத்தையும் நிர்வகித்து செய்ய ஊக்குவிக்கிறது. தியானம், யோகா அல்லது நினைவாற்றல் போன்ற வழக்கமான பயிற்சிகள் மனத்தெளிவு மற்றும் மீள்தன்மையை அதிகரிக்கிறது. இது கடகராசி பூர்வீகவாசிகள் மன அழுத்த காலங்களில் சமநிலையை பராமரிக்க உதவும். 12வது வீடு ஓய்வு மற்றும் புத்துணர்ச்சியுடன் இணைகிறது. தரமான தூக்கம் மற்றும் தளர்வின் முக்கியத்துவத்தை ஏற்படுத்துகிறது. கடகராசி நபர்கள் அதிகப்படியான உழைப்பை தவிர்ப்பது, சோர்வை தடுக்க ஓய்வுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு நடைபயிற்சி அல்லது நீச்சல் போன்ற மென்மையான செயல்பாடுகள் குறிப்பாக நன்மை பயக்கும். நாட்குறிப்பு எழுதுதல், இயற்கையில் நேரத்தை செலவிடுதல் அல்லது நன்றியுணர்வை பயிற்சி செய்தல் போன்ற மன அமைதியை அதிகரிக்கும் நடைமுறைகளில் இணைந்து கொள்ளவும் இது ஒரு முக்கிய நேரம். பரிகாரம். 12வது வீட்டில் குருவின் சக்திகளுடன் ஒத்துப்போக கடகராசி நபர்கள் இந்த பரிகாரங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். வியாழனன்று ஸ்ரீ ஹரி விஷ்ணுவை வழிபடவும். தினமும் நன்றியுணர்வு நாட்குறிப்பை பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு காலையிலும் நன்றி சொல்ல வேண்டிய 3 விஷயங்களை பட்டியலிடுங்கள். இந்த பயிற்சி நேர்மையான மனநிலையை வளர்க்க உதவுகிறது மற்றும் உள் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு குருவின் ஆசீர்வாதங்களை பெற உங்களை அழைக்கிறது. உடல் நலம் மற்றும் நீண்ட ஆயுளுக்கான குருவின் ஆசிகளை பெற மகா மிருத்யுஞ்சய ஹோமத்தை நடத்துங்கள். குறிப்பாக உணர்ச்சி அல்லது உடல்நலம் குறித்து கவலைகள் இருந்தால் இந்த ஹோமத்தை திங்கட்கிழமை செய்வது கடகராசியினரின் சக்திக்கு ஏற்ப அமையும். உள் அமைதியும் தெளிவையும் வளர்க்க ஓம் சிவாய என்ற மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். தொடர்ந்து ஜபம் செய்வது கடகராசிக்காரர்கள் 12வது வீட்டில் குருவின் ஆன்மீக சக்தியுடன் இணைக்க உதவும். இது ஒட்டுமொத்த நல்வாழ்வை அதிகரிக்கும். இந்த பரிகாரங்கள் கடகராசி நண்பர்கள் குருவின் ஆற்றலுடன் இணைந்து வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் சுய பரிசோதனை, வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வை வளர்க்கிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.